சில டைம் வந்து ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்து ஆச்சரியம் பொறாம பண்ணனா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அவங்க மேலே பண்ண முடியாது. அவங்க கிட்ட ஒரு யூனிக்னஸ் குவாலிட்டி இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு என்ன சொல்றது, அவங்க கிட்ட ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டர் தான் நம்ம அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறதோ பொறாமப்படுறதோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் இவர்கிட்ட பார்க்குறேன். இவர்கிட்ட என்ன பார்த்தேன்னா அந்த ஜென்டில்னஸ், அந்த எஃபர்ட், அந்த கேரிங், அந்த டிட்டர்மினேஷன் எல்லாமே நான் இவர்கிட்ட பார்க்குறேன். ஸோ இவருடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே கிராக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவார் சார். ஸ்டடீஸை பற்றி, பேங்கிங் பற்றி எதாவது தெரியணும், இல்லை அதர் எக்ஸாம்ஸ் வந்து அதே மாதிரி. அப்புறம் சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு ஒரு டைம் வந்து அந்த எக்ஸாம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இவருடைய நோட்டிஃபிகேஷன், இவருடைய வீடியோ பார்த்து தான் நான் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணேன். சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான், டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிஸ் கீழே வரும். ஸோ அது வந்து அப்படி ஒரு எக்ஸாம், அதுக்கு வந்து எப்போ கால்ஃபேர் பண்ணாங்க, 2023 அப்பர் டிவிஷன்லேருந்து கால்ஃபேர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இவனுடைய சேனலில் போய் வீடியோ பார்த்தா அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குதுன்றதே தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணி, அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து அந்த அவருடைய ஆட்டிடியூடாக, அவர் வந்து பொலைட்டாக பேசுவார், ஜென்டிலாக பேசுவார். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம்